என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இவனுக்கு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியே இருக்கான். வழக்கமா இவனாலதான் அடுத்தவி இந்த மாதிரி இருப்பாவ. கேப்பமா கேட்டா திட்டினாலும் திட்டிடுவானே. ஏதோ குத்த உணர்ச்சியில இருக்க மாதிரி எல்லாம் இருக்கான். சாப்பாடு ரெடி ஆயிட்டு. பசிக்கலையா? உங்களதான் பசிக்கலையான்னு கேட்டேன். பசிக்கல, கொஞ்சோல தண்ணி மட்டும் கொண்டா. ஆத்தாடி இவனா இது? இப்படியும் மெதுவா பேச தெரியுமா? போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. காத்து நிக்கும் போது ஒரு பஸ் வராது. தேவையில்லாத நேரம் 4 பஸ் 5 பஸ் சேர்ந்து போவோம். கண்டியா? ஆமா, கூட்டு போறதுக்கு யாராவது வந்தாலும் அது யாருமே தெரியாது. இப்படி காவல் கிடக்கும் போதானே அது யாருமே எல்லாம் தெரியட்டு. என்ன ஏன் இப்படி ஒரு மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா பயந்துருவாங்களா? வர வர ஒரு மாதிரி தான் பேசிட்டு போற பத்துக்கா. ஆமா, 2 நாள் சஞ்சய் அண்ணனுக்கு கார்ல யாருவ, 3வது நாள் என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு நாங்க பஸ்லயே வரேன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். என்ன செய்யுதுக்கு? இனிமே பஸ்ல அல்லோல பட்டு இடி வாங்கி போய் சேரணும். ஏன் உங்க அண்ணன் கூப்பிட்டாருல, அந்தால நீ போயிருக்க வேண்டியதானே? யார் ஒண்ணு பிடிச்சு வச்சது? பாயிண்டா பேசதான் நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஏக்கா, சாயங்காலம் போய் நைட்டு போய் காலையில விடிஞ்சா தீபாவளி. ஆமா, இன்னைக்கு குடிச்சிட்டு கிடக்குது கண்டியா? யாரு? அங்க பாரு, ஒரு குடிகார குப்புசாமி குடிச்சுக்கிட்டு மலந்தடிச்சு கிடக்குது. கண்ணதாசங்கார குடி ஓ ஓ பேரு சொல்லி ஊத்தி கொடி குன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா. இப்படிப்பட்ட ஆளு இருக்கிறதுனால நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. இந்த பேக் பிடி, இப்ப வரேன். ஏக்கா, கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டுக்கிட்டா திருமடி காய்ச்சலடி. அண்ணே தண்ணி இருக்கா? தண்ணியா? இந்த இருமா ஒரு நிமிஷம். ஏக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இருக்க நீ ஒரு நிமிஷம். இந்தாமா தண்ணி. தேங்க்ஸ் அண்ணே. ஏக்கா, அண்ணே 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 தண்ணி வேணுமா? ஏக்கா, என்ன கனி? குடிகாரனுக்கிட்ட நமக்கு என்ன பியாச்சு? வா நெல்லு கனி, நாளைக்கு தீபாவளி. வீட்டுல உள்ளவையெல்லாம் எவ்வளவு ஆசாசையா இவருக்காண்டி காத்துட்டு இருப்பாவ. ஏக்கா, ஏன் இதெல்லாம் அவனுக்கு தெரியாமல குடிச்சுக்கிட்டு கிடக்கான்? பாரு என்ன தெளிவா இருக்கான். குடிச்சுக்கிட்டு மட்டாவது எங்கேயாவது படுத்துருவான்னு அவனுக்கே தெரியுது. அதான் கேவலப்பட்டப்படாதுன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டிருக்கான் போல. ஏக்கா, குடிக்காரன் கூட இப்ப எல்லாம் தெளிவாதான் இருக்கான். வாணி கிட்ட நிக்க நம்மளதான் தப்பா நினைப்பாவ. என்ன தண்ணி குடிக்கிறீங்களா? என்னம்மா படிச்ச பிள்ளை மாதிரி தெரியுது. குடிகாரன் கிட்ட என்னமா போய் பேசிக்கிட்டு நிக்க? இவன் கூட எல்லாம் பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது இருந்தா கூட கண்டுக்காம போயிட்டே இருப்பாவ. ஏன்னா இதையே வேலையா வச்சுக்கிட்டு கிடக்கான். குடிச்சுக்கிட்டு எந்தாலையும் போய் கிடக்கட்டு. கடைக்கு முன்னாடியே வாந்தி எடுத்து எடுத்து வைப்பாவ. என்ன அண்ணா? ஏக்கா, அதான் தண்ணி குடுத்து எழுப்பி விட்டாச்சுல, வா போவோம். என்ன நீங்க இந்த ஊர் தானா? ஆமா, நீ யாரு? என்ன நாளைக்கு தீபாவளி இல்ல, ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாவ. ஏன்னா இப்படி குடிச்சிட்டு இதுல படுத்து கிடக்குதியா? உங்க வீட்டுல தேட மாட்டாவளா? எத்தனை பேரு என்னைய கடந்து போனாவ, நீ மட்டும் ஏமா என்னைய எழுப்பி இப்படி விசாரிச்சுட்டு இருக்கா? என்ன எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது. எங்க மாமா தான் என்ன வளர்க்கியாவ. உங்களை பார்த்தா எங்க அப்பாக்கு வயசு இருக்கும். எங்களுக்கும் பிள்ளை இருந்தா உன் வயசுல இருக்கும். சோகத்தை மறைக்கணும்னா மருந்து உள்ள போனாதாமா முடியும். அண்ணே, அப்ப உங்க வீட்டுல உள்ளவியெல்லாம் எவ்வளவு வருத்தப்படுவாவ? குடிச்சா உங்களுக்கே தெரியாம எங்கேயாவது விழுந்து கிடப்பியான்னு தெரியுதுல்ல, அதனால தானே மாஸ்க் எல்லாம் போட்டிருக்குதியா. பிறகு எதுக்கு இந்த தேவையில்லாத குடி? அதுக்கு என்னம்மா, போறது வரைக்கும் போட்டு கடவுள் வழியில போனோம். என்னைக்காவது ஒரு நாள் அவன் எடுப்பான் போயிடணும். இவ்வளவு பட்டாசு எல்லாம் வாங்கி வச்சிருக்குதியா? வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி குடிச்சிட்டு கிடக்குதியா? சந்தோஷமா தானே வாங்கிருப்பியா? சந்தோஷமா குடும்பத்தோட கொண்டாடலாம்ல. வீட்டுல உங்க ஒய்ஃப் எல்லாம் காத்துட்டு இருப்பாவல்லானே. அதெல்லாம் எங்க இந்த தருதலைக்கு புரிய போகுது? 24 மணி நேரமா தண்ணியில தான் மறந்துட்டு கிடக்கான். பியாரே தண்ணி வண்டி. இன்னைக்கு நீ எவ்வளவு பானை எடுத்தாலும் நாளைக்கு இன்னொரு ரோட்ல கமந்து கிடப்பான். வாலி ஒரு வாழ்க்கையும் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா வாழண்டாமா? தாயி நீ போமா, என் பக்கத்துல நிக்காத. நான் எங்கேயாவது விழுந்து கிடக்கேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா கூட யாரையாவது விட்டுதான் என்ன தூக்கிட்டு வர சொல்லுவா. அவ இந்த இடத்துக்கு வரவே மாட்டா. அதான் பாக்கிவியா உன்ன ஏதாவது சொல்லிருவாவமா. பெயரு நீ என்ன இவ்வளவு பட்டாசெல்லாம் வாங்கிருக்கீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. குடும்பத்தோட சேர்ந்து நல்ல சந்தோஷமாட்டு தீபாவளியை கொண்டாடுங்க. உனக்கு அப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு அம்மா மாதிரி நடந்துட்டு இருக்க. நான் ஸ்டெடி தாமா, எலும்பி வீட்டுக்கு போறேன். அண்ணே ஆட்டோ ஏதாவது வர சொல்லட்டுமா? இல்லம்மா, ஒண்ணும் வேண்டாம், நானே போயிருவேன். எவ்வளவு குடிச்சாலும் ஐயா ஸ்டெடியா நிப்பேன். ஸ்டெடியா நிப்பேன்னு சொல்லிக்கிட்டு கமந்தடிச்சு கிடக்காரு. நீ போமா, நான் எலும்பி போயிருவேன். எலும்பி போங்கன்னே. பாக்கியவையெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு போறாவ. வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாவ. தீபாவளி அதுவுமா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடலாம்னு நினைச்சிருப்பாவ. தேங்க்ஸ் அண்ணே தண்ணி தந்ததுக்கு. பரவாயில்லையம்மா. குடிகார பாவி தனம் தனம் குடிச்சுக்கிட்டு பொண்டாட்டிய போட்டு அடி அடின்னு அடிக்கியது. பரவாயில்லையே, பேசியே அவனை அனுப்பி விட்டுட்டியே. இப்படி
தப்பு பண்ணிட்டேனே. இவ்வளவு நாளா அந்த பிள்ளைக்கு அவனுக்கு என்ன உறவுன்னு தெரியாம போச்சு. என் கோவத்தால அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? 2 பிள்ளைய கூட்டு போறான், ஏதாவது பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்தாங்க தண்ணி. தண்ணி கேட்டீங்கல்ல? ஆ, ஏதாவது பிரச்சனையா? வந்ததுல இருந்து எதையோ பத்தி யோசிச்சுட்டே இருக்குதியா? வெளியில ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு வரேன். வெளியில ஒரு இடம்னா இப்பதானே போயிட்டு வந்தியா? எங்க போறியா இப்ப? சஞ்சனா ஆஸ்பத்திரிக்கு. அங்க இருக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, பாத்துட்டு வரேன். என்ன காப்பாத்துறதுக்கு அந்த ஆளை கொன்னு போட்டுலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியோ? இத்தனை நாளா என்ன அடிச்சு கொண்டிருக்க. ஒரு நாள் என்ன யாரு நான் திருப்பி கேட்டது கிடையாது. என்ன நீ அடிச்சு அடிக்கலாம், உன்னைய வித்து பணம் சம்பாதிச்சா கூட என்னை காப்பாத்த முடியாது. ஆனா அவரு கூட பிறக்காத்த சகோதர மாதிரி எனக்கு. அவரை மட்டும் நீ ஏதாவது செய்யணும். புறவு நான் யாருன்னு உனக்கு காட்டுவேன். என்ன புரியுதா? நீ வந்து இருக்கத பார்த்தா என்னமோ யாரோ செஞ்சுக்கிட்டு வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமா, அவன் மேலதான் வண்டியை ஏத்தலான்னு பார்த்தேன். கூட நின்ன பிள்ளை தள்ளி விட்டுட்டு அந்த பிள்ளை வண்டியில மாட்டிட்டு. கொலகார பாவி. எந்த பிள்ளை அது? தெரியல. இவ்வளவு நாளும் 2 பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டு போவேன் காலேஜ் முடிஞ்சு. தெரிஞ்ச பிள்ளைகள் நினைச்சேன், பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சேன். அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ண போறான்னு தோணுது. நீ விளங்குவியா? என்ன மனுஷன்பியா நீ எல்லாம்? என்னை காப்பாத்துன ஆளை கொல்லதுக்கு இவ்வளவு அலாலையா அலைஞ்சிருக்க நீ? நீ கூப்பிட்டு கடை. இப்பவே எனக்கு அவனுங்க மேல கோவம் தான். ஆஸ்பத்திரியும் கூட பார்க்காம நீ அடிச்சா இல்ல. ஆனா அந்த பிள்ளை எனக்கு வேண்டப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளைக்காண்டிதான் இப்ப நான் போய் பார்க்க போறேன். இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு தெரியலையே. இந்த பாவம் எல்லாம் ஒன்னையே என்னையும் சும்மா விடுமா? உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு இந்த பாவம் எல்லாம் எனக்கு சேர்ந்துலாம் வரும். நீ கூப்பிட்டே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். பண்ண தப்புக்கு வேணா ஜெயில தூக்கி வச்சாலும் ஒன்னும் இல்லை எனக்கு. போய் ஒரு எட்டு அந்த பிள்ளையை பார்த்து மன்னிப்பு கட்டிட்டு வரேன். கூடால நானும் வரேன். உன்னைய கெட்டின பாவத்துக்கு இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு தெரியலையே. சாரா, பாட்டி சமாதானம் ஆனாவளா? உடனே இங்க வாரேன்னு அடம் பிடிச்சிருக்காவ. பாட்டிட்ட ஆக்சிடென்ட் பத்தி எதுவுமே அம்மா சொல்லலையா? சொல்லாததுக்கு பிறவே இந்த மாதிரி பயந்துருக்காவ. சாரா, நான் துரையிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். துரை இந்நேரம் அந்த ஆளுக்கு வீட்டுக்கு போய் பாத்துருப்பாரு. இனிமே பாத்து என்னத்துக்குங்க? அதான் நடந்தது நடந்து போச்சுல்ல. இல்ல சாரா, டாக்டர் சொன்னதை பத்தியா? அந்த ஆளுக்கு ஏற்கனவே பிரியாவை தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியாரு. எந்த விதத்துல தெரிஞ்சிருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்தா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல? புரியலங்க. சாரா, டிரைவர் வந்து பிரியாவை காப்பாத்த தான் பாத்திருக்காரு. அதான் லாரியை ஸ்லோ பண்ணிருக்காரு. என்னமா சஞ்சயை பழிவாங்கன்னு அந்த ஆளு சுத்திக்கிட்டு தெரிஞ்சாருன்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இல்ல? இப்பவே எனக்கு புரியலங்க. இத வச்சுக்கிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? சாரா, உண்மையாவே பிரியாவை அவருக்கு தெரிஞ்சு பிரியாவை காப்பாத்த நினைக்காருன்னா, சஞ்சய் தான் பிரியாவை கல்யாணம் பண்ண போறாரு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா சஞ்சயை பழிவாங்கணுங்கிற அந்த முடிவை விட்டுருவான் இல்ல? அப்பப்பப்பப்பா, போலீஸ் மூளை எப்படி எல்லாம் வேலை பாக்குது கண்டியல. ஜெயில தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சாலே போதும். ஏன் ஏற்கனவே நான் மிதிக்கலையா? சாரா, இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் வெளியிலயும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. அவங்கள வச்சு அவங்க நினைச்சதை முடிச்சிருவாவ. மாதிரியாதான் உங்க அண்ணன் இருக்காருல்ல சஞ்சய். சஞ்சய்க்கு கோவத்துக்கு நான் கூட்டு வந்து 4 அடி அடிச்சா பாத்துட்டு இருப்பாரு. உள்ளே தூக்கி வைக்கணும்னு சொன்னா அந்த அம்மாக்கு வாழ்க்கையை தான் யோசிப்பாரு. ஏன்னா உங்க அண்ணன் தான் அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காருல்ல. பிரியாவ முக்கியம், அந்த அம்மாவ முக்கியம். 2 பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு அது புரியணும் இல்ல? என்னமோங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா சரிதான். என்ன தைரியம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கே தேடி வந்திருப்பான். ஏய் நில்லு, உன்கிட்ட நான் பேச வரல. என்ன தைரியம் இருந்ததுன்னா போலீஸ்காரன் வீட்டு பிள்ளைக்கு மேலேயே வண்டி ஏத்த பாத்திருப்பேன். உங்க பாரு, நான் உன்கிட்ட பேச வரல. அந்த பிள்ளைய பார்க்க தான் வந்திருக்கேன். எந்த பிள்ளை? வண்டியை ஏத்தின பிள்ளை இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தியா? நான் பொறுமையா போவதுக்கு வந்திருக்கேன். நீ உன் போலீஸ் மூளை எங்க காட்டிட்டு இருக்காத. ஹாஸ்பிட்டல்ல இப்படியே சத்தம் போடுவாங்க. சார் யார் தெரியுமா? இவர் தான் அவரு. தம்பி, உங்க கோபம் புரியுதுமா? கோபம் புரியுதா? வீட்ல ஒரு போலீஸ்காரன் இருக்கான்னு தெரியும். இருந்த பிறகு என்ன தைரியம்? நான் குறி வச்சது அவனதான். அந்த பிள்ளை இடையில வந்து விழுந்துட்டு. இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிறது வரைக்கும் அந்த பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தள்ளி விட்டுட்டு அது வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த பிள்ளைக்கு அவனுக்கு என்ன உறவுன்னு. அதான் தெரிஞ்சாச்சுல்ல. இனிமே அவளையும் பழி வாங்கறதுக்கு கிளம்பிரு. யார பழி வாங்கணும் யார பழி வாங்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ரோஹித், டாக்டர் தம்பி, பாப்பா இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்லக்கா, நல்லா இருக்கா. நான் அவளை பாக்கிறதுக்கு தான் வந்தேன். என்ன நீ நல்லவனா சொன்னோன்னு உள்ள விட்டுறானுமா? உங்க பாரு, உன் போலீஸ் மூலையே சும்மா சும்மா காட்டிட்டு இருக்காத. அவ எனக்கு பொண்ணு மாதிரி. அவளை ஒரு தடவை பாத்துட்டு போயிருவேன். அது எப்படிங்க? நான் உங்களுக்கு எதிரி. என்னைய கல்யாணம் பண்ண போற பொண்ணு உங்களுக்கு பொண்ணு மாதிரின்னு சொல்றீங்க? ஆமா, ஒன்னு எனக்கு பிடிக்காதான். ஆனா அவன் எனக்கு பொண்ணு மாதிரி. இல்ல, இப்ப நாங்க உங்களை உள்ள விடலாம். என் மேல இருக்க கோவத்துல நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? ஏன் பிள்ளை மாதிரின்னு சொல்லிட்டேன்ல, ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பிறகு நீ ஜெயில தூக்கி போட்டாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. அது என்ன, அவளுக்கு மேல ஒரு பாசம், அவருக்கு மேல ஒரு கோபம். நல்லவனா இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன் மிதிப்பேன். அடுத்த நாளே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவேன். இது வரைக்கும் அவன் என் காலடியில தான் கடந்துட்டு இருந்தா. என்னைக்கு இவன் ஆஸ்பத்திரியில ஃப்ரீயா மருந்து பார்க்க ஆரம்பிச்சானோ அன்னையில இருந்து நான் அடிச்சாலும் என்ன எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கான். என்ன காரணம்? எப்படியும் இவன் காப்பாத்திருவான்னு சொல்லிக்கிட்டு தானே. எந்தாலையும் போட்டு இப்ப எனக்கு அந்த பிள்ளையை பார்க்கணும், அவ்வளவுதான். அதான் ஆஸ்பத்திரியில இத்தனை கேமரா இருக்கலாம், போய் பார்த்துட்டு இருங்க. நான் என்ன செய்யணும்? ஆனா எனக்கு அவளை தனியா பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் முடியாது. டாக்டர் தம்பி, இந்த ஆளு பண்ணா தப்புதான். எனக்கே தெரியாது இப்படி ஒரு அநியாயத்தை செய்வான்னு. ஏற்கனவே நான் எந்த நேரத்துல யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல.
இப்படி கஷ்டப்படியே. அக்கா போய் பார்க்க சொல்லுங்க. அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவ நல்லா தான் இருக்கா. சஞ்சய் இவ்வளவு நல்லவரா இருக்காதுங்க. தம்பி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா, கூடால யாராவது போங்க. இல்லக்கா ஒன்றும் இல்லை, அவருக்கு என் மேலே தான் கோவம். இது வரைக்கும் யாரையுமே இப்படி எதுவுமே பண்ணதில்ல தம்பி. வீட்டுல என்னையும் அடிக்கிறதோட சரி, பக்கத்துல யாராவது வந்தாவள்னா அவியல ஏதாவது திட்டுவானே தவிர கையெல்லாம் வைக்க மாட்டான். மூளை மழுங்கி திரிவான்னு நானே நினைச்சு கூட பாக்கலமா. விடுங்க அக்கா, இனிமே நீங்களும் அதை பத்தி கேட்டு வீட்டுல சண்டை. டாக்டர் தம்பி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, உள்ள தூக்கி வச்சு 4 சாத்து சாத்தும் போது தான் திருந்துவான். அதெல்லாம் வேண்டாம்க்கா, இனிமே ஒன்றும் பண்ண மாட்டாரு. அடிச்சாலும் அவரை விட்டா உங்களுக்கு வேற துணை இல்லைன்னு நீங்க எத்தனை நாள் அழுதுருக்கீங்க. இனிமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதே சொல்லாதுங்க, அப்படியே விட்டுருங்க. இதே சொல்லதான் அவருக்கு கோவம் கூடிட்டே இருக்கான். அவருக்கு கோவம் என்ன தெரியுமா, அவரை அடிச்சு போடுவாரு, ஆஸ்பத்திரி கூட்டு வருவாங்க, நாங்க காப்பாத்துவோம். நாங்க கூட இருந்த தைரியத்துல நீங்க அவட்ட எதிர்த்து பேசுவியா? அக்கா எல்லா ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாவ. இன்னொரு ஆளை புகழும் போது அவங்களுக்கு கோவம் தான் வரும். இனிமே என்னை பத்தி அவட்ட நல்லதா பேசாதுங்க, அப்பவே உங்களுக்குள்ள இருக்க சண்டை பாதி போயிடும். ஆமாக்கா, முடிஞ்சு போன விஷயத்த திருப்பியும் பேசாதுங்க, பேசினாதான் அவருக்கு கோவம் கூடும். எல்லாரும் எவ்வளவு தங்கமான பிள்ளைகளா இருக்குதியா, இப்படி ஒரு வீட்டுல உள்ள பிள்ளைய கொலை பண்ணதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்தது படுபாவிக்கு. விடுங்க அக்கா. பயப்படாதம்மா, நான் ஒன்னும் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க தானே சஞ்சயை கொலை பண்ண வந்தது, மறுபடியும் அவர் ஏதாவது பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்களா? இல்லம்மா, நான் ஒன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவரை விட்டுருங்க, பாவம் அவரு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நான் மட்டும் தடுக்கலன்னா அவருக்கு என்ன ஆயிருக்கும்? இப்ப கூட நீ அடிபட்டு கிடக்க, ஆனா அவருக்காண்டி பேசிய. என்னை ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனா கூட, எனக்கு நம்ம அப்பா யாருமே கிடையாது. என்னால யாருக்கும் எந்த யூஸும் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவர் உயிரோட இருக்கிறதுனால எத்தனை உயிரை காப்பாற்ற முடியாண்ணே. உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க? என்ன யாருன்னு உனக்கு தெரியலையாம்மா? இல்ல. தீபாவளிக்கு முந்தின நாள் ஒரு குடிகாரனுக்கு புத்தி சொல்லி தண்ணி எல்லாம் கொடுத்தியம்மா, ஞாபகம் இருக்கா? ரோட்ல யாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்தேன், யாருன்னு ஞாபகம் இல்லையே, முகம் மறந்து போச்சுனே. நான் தான்மா அவன். நீங்களா? மன்னிச்சிருமா, உனக்கு அந்த ஆளு யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை நீங்க எனக்கு பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்ல அண்ணே, ஆனா உங்களால அவருக்கு இனிமே எதுவும் ஆயிடப்படாதுண்ணே. எத்தனை பேரை டெய்லி காப்பாத்தியாவ. சரிம்மா, நீ கவலைப்படாத. இனிமே உங்க நடுவுல நான் வரமாட்டேம்மா. ஒரு அண்ணனா எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன். சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய ஆரம்பிங்க. உங்களை நம்பலாமா? இப்போ அவனை எனக்கு பிடிக்காது, ஆனா நீதான் எனக்கு முக்கியம். ஓ ஆசைகாண்டி இனிமே நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், போதுமா? தேங்க்ஸ் அண்ணே. சந்தோஷமா இரு. இனே எங்க கல்யாணத்துக்கு நாங்க உங்களை கூப்பிடுவோம், கண்டிப்பா வந்துருங்க. சரிம்மா. நல்லா தானே இருக்க? ஆமா அண்ணே, நான் நல்லா தான் இருக்கேன். காலையில வீட்டுக்கு விட்டுருவாவ. நீ வேணா ரோஹித்த சொல்லி என் மேல கம்ப்ளைண்ட் கொடு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தோணும் இல்ல இப்படி பண்ணவன சும்மா விடக்கூடாது, 4 அடியாவது கொடுக்கணும்னு. கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சாலும் எனக்கு ஒன்றும் இல்ல. நீ வேணா சொல்றியா? அதெல்லாம் இல்ல அண்ணே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். சந்தோஷமா இருமா. போட்டா? இனிமே சஞ்சய்க்கு எதுவுமே ஆகாது. எப்ப தோணாலும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ உன்னை எனக்கு பிடிக்காது, ஆனா அவளுக்காண்டி தான் உன்னைய விட்டுட்டு போறேன். அவளே எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். அவளை சந்தோஷமா பாத்துக்கிறது மட்டும்தான் உன் வேலை. ஏய் வா போவோம். என்ன அது எப்படி உங்களால மட்டும் முடியுது? அன்ப வாரி இறைச்சியே கெட்டவியலே உங்க பக்கம் இழுத்துருவியலே. எலி அன்பாலதான் எல்லாமே நடக்கும். இனிமே என்ன, நாளைக்கே வீட்ல இருந்து வருவாவ. பொண்ணு கேப்பியா? டும் 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 தான். எலி எனக்கு வெக்கமா வருது. உங்க கூடால இருக்கும் பாத்தீங்களா, உங்க இம்சையெல்லாம் தாங்கிட்டு, அதனால உங்களுக்கு வெக்கம் தான் வரும். ஆனாலும் எலி உன் போலீஸ் வீட்டுக்காரரு என்னமா கோவப்படியாரு? ஆமா சஞ்சய், அததான் என்னாலே மாத்தவே முடியல. போலீஸ் பாத்தியா, அப்படிதான் இருப்பாவ. ஆமா சஞ்சய், வீட்டுல எல்லார் மேலயும் நல்ல பாசம் உண்டு. ஆனா ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா நல்ல கோவப்படுவாவ. அதுல என்னைய யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாவ. உன்னை யாரு என்ன சொன்னது? ஐயோ, இததான் தவளை தன் வாயால் கடும் சொல்லுவாவளோ. எலி உன்னையதான் கேட்கேன். இல்ல, எங்க அத்தை ஏதாவது வேலை செய்ய ஏதாவது சொல்லுவாவேல, அப்ப நிறைய வேலை ஏதாவது இருந்தா ஏதாவது சொல்லுவாவ, அவ்வளவுதான். நீங்க எதுவும் யோசிக்காதுங்க. எலி அங்க ஏதாவது பிரச்சனையா? ஐயா, வர பிரச்சனை கூட இருந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனையானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? இனிமே சஞ்சய் எனக்கு உங்க பியார பிரச்சனைன்னு மாத்துங்க. எலி என்கிட்ட ஏதாவது மறைக்குதியா? பிரியா கூப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, நீங்க போய் பாக்குறீங்களா இல்ல நான் போட்டா? நானே போய் பாக்கேன். அப்பா ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிட்டு. என்ன குட்டிமா ஒரே சிரிப்பா இருக்கு? ஏன் நாங்கெல்லாம் சிரிக்க கூடாதா? பிரியா என் மேல கோவமா? எதுக்கு? அந்த ஆளை உள்ளாடி விட்டேன்ல, கூடால வேற யாருமே இல்ல, பயந்துட்டியோ? ஐயோ அப்படி ஒண்ணுமே இல்ல. இப்ப பிரச்சனை சால்வா? பிரியா எனக்கு ஒண்ணுனா நீ கஷ்டப்படுற இல்ல? எனக்கு ஒண்ணுனா நீங்களும் தான் கஷ்டப்படுதியா? நமக்கு ஒண்ணுனா நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆகணும். லூசு.
ரொம்ப வலிக்குதா இப்ப தலை? நீங்க வலிக்குதான்னு கேட்டதுக்கு பிறகுதான் அடிபட்டதே ஞாபகம் வருது. வலிக்குதோ அப்படின்னு தோணுது. பிரியா, காலையில டிஸ்சார்ஜ். காலையில நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆ சஞ்சய். என்னம்மா, ஏதாவது வேணுமா? தண்ணி ஏதாவது? பசிக்குதா? இல்ல, உங்க அம்மா வரலையா? அம்மா காலையில வருவாங்க பிரியா. அப்படி இல்லைன்னா டிஸ்சார்ஜ் ஆனதும் வீட்டுல வந்து பாக்குறதா சொன்னாவ. எப்ப வருவாவ? அதாம்மா சொன்னேன்ல. அது இல்ல, சாரா விருந்துக்கு வருவாளா? வரும்போது என்னமோ பேச வரதா சொல்லியிருந்தாவல்ல, அதான் எப்ப வருவாவ? மிஸ்ஸஸ் சஞ்சய் ஆவதுக்கு ஆசை வந்தாச்சு போல. ஐய, அப்படியெல்லாம் இல்ல. சென்னன்னு வந்தாவன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி விட்டுறலாம்ல. இல்ல, நீங்க ஆசையை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்களா, அதான் உங்களுக்காண்டிதான் கேட்டேன். ஆமா, நாங்க தான் இப்ப ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில யார் ஆசையை வளர்த்துட்டு இருக்கான்னு தெரியலையா? எப்ப வருவாங்க? 2 நாள் போட்டு குட்டிமா. இப்ப அடிபட்டு இருக்கலாம். இப்ப நீ எதை பத்தியும் ரொம்ப சந்தோஷமும் படாத, எதை பத்தியும் ரொம்ப கவலையும் படாத. மைண்ட அப்படியே ரிலாக்ஸா வச்சுக்கா. ஏன், நான் நல்லா தான் இருக்கேன். பாருங்க எவ்வளவு சிரிச்சுட்டே இருக்கேன். எல்லாம் 2 நாள் தாண்டி பாக்கலாம். இப்ப எனக்கும் கட்டாம தூங்கிய வேலையை மட்டும் பாரு. படுத்து ரெஸ்ட் எடு. யார் எங்க ஓடிட போறா? இல்ல, உங்களுக்காண்டி தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, சரி. கண்ணை மூடி தூங்கு.